வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கழுத்தை அறுப்பது, கடத்துவது, கற்பழிப்பு, கேலி செய்தல் என்று அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதே சமயம் பெண்கள் படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது போன்ற சூழலில் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது? இதற்கு நல்ல ஒழுக்கமும் தேவை, நட்பும் சரியாக அமைய வேண்டும், பழக்க வழக்கம் சரியாக இருக்க வேண்டும். இது தேவை என்றால் உங்களுக்கு நல்ல சிந்தனை வேண்டும். அதற்கு தற்காப்பு கலை பயிற்சி தீர்வு. காரணம், தற்காப்பு கலை பயிற்சி பெற பெற உங்கள் உடல் மீதும் உங்களுடைய நடத்தை மீதும் உங்களுக்கு அக்கறை ஏற்படும். அது சில தவறுகளை செய்ய தடுக்கும், தூண்டாது, தடுக்கும். அச்சமயத்தில் பல பிரச்சனை உங்களுக்கு விலகிவிடும். அதே சமயம் ஆபத்து வரும்பொழுது தற்காப்புகளின் உதவும். குறிப்பாக நீங்கள் அணியும் ஒரு வலைகளே போதுமானது. எப்பொழுதுமே எதிரிக்கு நீங்கள் பயப்படும் பொழுது எதிரிக்கு தைரியம் கூடும். நீங்கள் தைரியமாக அங்கே நிற்கும் பொழுது எதிரிக்கு பயம் ஏற்படும். ஆக நீங்கள் பயிற்சி பெற்றுவிட்டால் தற்காப்பு கலையை நீங்கள் பயம் அகன்று தைரியமாக எதையும் நீங்கள் முன்னின்று அவர்களை எதிர்க்க முடியும், எதிரியை விரட்ட முடியும். சரி, பார்க்க இருப்பது டேக்கோ என்ற ஒரு தற்காப்பு கருவி தான், கோபுடோ கருவி. அந்த புத்தியை பாருங்கள். நேயர்களே, இதுதான் டேக்கோ. இது அந்த ஒக்கினவா தீவில் அந்த காலகட்டத்தில் குதிரைக்கு பூட்டப்படும் ஒரு லாடம் தான். அதுவே மருவி டேக்கோவாக உருவாகியுள்ளது. இதுக்கு மாற்று நீங்கள் அணியும் வலைகள் தான். ஆக எதிரி உங்களை குத்த கத்தியால் மேலே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, நீங்கள் கையால் தாக்க தேவையில்லை, உங்களுக்கு வலிமையில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த டேக்கோவே போதுமானது. இது நீங்கள் உங்கள் கைப்பையிலேயோ வீட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் வைத்துக்கொள்ள மறைத்து ஆபத்து வரும்போது எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு வேளை இந்த டேக்கோ இல்லாவிட்டால் வலிமையான நீங்கள் அணியும் வலையலே போதுமானது. வாள் தேவையில்லை, வலையலே உங்களுக்கு மிகப்பெரிய கருவி. இதுமே குத்தும் பொழுது தடுங்கள், பிடிங்கள், கைப்பகுதியில் கத்தி விடுபடும், தாக்கலாம், நெஞ்சுக்குடி. மறுபடியும் பாருங்கள். இது போன்ற கைவசம் தாக்கும் பொழுது உங்களுடைய வலிமை ஒருமுகப்படுத்தப்பட்டு எதிரியை நிலைகொலைய வைக்கும். இதை நீங்கள் உங்களுடைய கைப்பைக்குள்ளே நீங்கள் வைத்திருக்க முடியும். தாக்கும் பொழுது மேலே தடுங்கள், பிடியுங்கள், கைப்பகுதியில் விடுபடும், தாக்கி தொடர்ந்து தேவை சிறு பயிற்சி மட்டுமே. பாருங்கள், அந்த மாற்றுப் பொருளான ஒரு வளையல் தான். இது போன்று வலிமையான வளையல் நீங்கள் அணிந்திருக்கும் பட்சத்தில் ஆபத்து வரும்பொழுது நீங்கள் கழற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய நீங்கள் செலுத்தும் வலிமை ஒருமுகப்படுத்தப்படும். அது எதிரியை நிலைகொலைய வைக்கும். இது சிறு பெண்மணியோ வயதான பெண்மணியோ யாரும் செய்யலாம். நீங்கள் முதல் தயக்கத்தையும் பயத்தையும் போக்க வேண்டும். ஆக தாக்கும் பொழுது தடுங்கள், பிடியுங்கள், தாக்குங்கள், பக்கவாட்டு பகுதி, நெஞ்சுக்குடி. நான் தாக்க இருப்பது காரணம் இந்த நெஞ்சுக்குழியில் எதிரி முடக்கத்தான். காரணம், உங்கள் உயிருக்கோ உயிரின உடைமைக்கோ ஆபத்து வரும்பொழுது இது போன்ற புத்திகள் தவறு கிடையாது. பயிற்சி பாருங்கள்.
அதுதான் டேக்கோ. ரீக்கு கும்பல் உள்ள ஒரு கருவி. இந்த கருவி நீங்கள் உங்கள் கைப்பை இல்லையா, வீட்டிலுடைய சமையலறை, வரவேற்பை எங்கே நீங்கள் வைக்கலாம் மறைச்சி. ஆபத்து வரும்போது எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுக்கு மாற்று அணியும் வளையல் தான். சரியா? தாக்கும் இடம் மிக முக்கியம், வேகம் முக்கியம். இது மேலே குத்தும்போது கத்திக்கொண்டு நீங்கள் தடுங்கள், பிடித்தவாறு பக்கவாட்டு தள்ளுங்க. தாக்கு கைப்பகுதியில் கத்தி விடுபட உங்களை தொடர்ந்து தாக்கம் இருக்க தாக்குங்கள் பக்கவாட்டு பகுதியில் தொண்டைக்குழி தாக்கும்போது எதிருடைய சொல் முற்று போய் நின்று போய் இதெல்லாம் தடுக்கணும். சரியா? ஏச்சே தடு, முதல்ல நிறுத்து. தடுப்பு சரியாமையணும். இப்போ தள்ளுங்க பக்கவாட்டில், கையை தாக்குங்க, இங்கே தாக்கணும், தாக்கிடுங்க. அடுத்து தாங்க பக்கத்து பதில் பக்கப்பாட்டு, இந்த பக்கப்பாதி தொண்டைக்குழி. இப்போ இதே புத்தியை பண்ணுங்க வலையில் வைத்து. அதாவது இப்படி தாக்கினா போதும். ஏச்சே நீ சம் யோ கோ. நீங்க வாங்க. இச்சு நீ சம் யோ கோ. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அந்த கைவலையிலும் இல்லாவிட்டால் அதற்கு உங்களுடைய அரை மடிப்பு கைகோக்கன் என்ற இந்த குத்தே போதுமானது. தாக்கும் பொழுது தடுங்கள், பிடியுங்கள், தாக்குங்கள். அரை மடிப்பு தாக்கலாம். இது அனைத்தும் வலிமையான பகுதி தான். தேவை பயிற்சி மட்டுமே. உண்மையிலே உறுதியை பார்த்தீர்கள். நீங்கள் அணியும் வலைகள் தான் எதிரியை விரட்டும், துரத்தும். ஆனால் அந்த வலைகள் வலிமையாக நீங்கள் அணிய வேண்டும். அந்த வலைகளை கொண்டு நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தைரியம் பிறக்கும், எதிரியை எதிர்க்கும் துணிவு வரும். அதற்கு தேவை சிறந்த கோபுடோ பயிற்சி தான். 8 வகையான கருவி உள்ளது. ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு மாற்றுப்பொருள் உள்ளது. குறிப்பாக குடை, பேனா, இறுக்கி சுற்றிய பத்திரிகை, வலைகள், துப்பட்டா என்று எதுவுமே நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் உண்மையான ஆசிரியரிடம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும்.